Hello guys, welcome to your YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? 2024 லான்ச் ஆன டாடாக்கு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட்டி விட்டுட்டு வாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காரோட சினிமேட்டிக் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். நம்ம இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காரோட பேட்டரி ஸ்பெக் பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 55 கிலோவாட் பேட்டரி பவர் பண்ணிக்கிறாங்க. வந்து 167 PS ஆஃப் பவர் அண்ட் 250 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து போத் டிசி அண்ட் ஏசி சார்ஜிங் கொடுத்துக்கிறாங்க. டிசி வந்து 40 மினிட்ஸ் அண்ட் ஏசி வந்து 7 to 8 ஹவர்ஸ்க்குள்ளே சார்ஜ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட்ஸ் எல்இடி டிஆர் லைட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பிட் ஹெட்லாம்ப்ஸ் 2 சைடுமே கொடுத்துக்கிறாங்க. வந்து ரியர் வீல் டிரைவ் கொடுக்காம ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கொடுத்துக்கிறாங்க. அது மாதிரி 4 லெவல் ஆஃப் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் கொடுத்துக்கிறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 360லேருந்து 430 வரைக்கும் ரேஞ்சு நம்மளுக்கு கொடுக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது இருந்தோம்னா இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 கேமரா கொடுத்துக்கிறாங்க. எங்கேன்னு பார்த்துடலாம் வாங்க. இங்கே ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இங்கே போனோம்னா இங்கே உள்ளே ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அப்படி இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு கேமரா கொடுத்துக்கிறாங்க. இது பின்னாடி வந்தோம்னா நம்மளுக்கு இந்த டாட்டா சிம்பிளுக்கு கீழே இங்கே ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ஒரு லாஸ்ட் ஒன் இங்கே ஒன்று கொடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ப்ளஸ் டைப் ஹேண்டில்ஸ் 4 சைடுமே கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீயை வந்து கையில் வச்சுட்டு இந்த பட்டன் அமுத்தினோம்னா அந்த கார் வந்து தானாகவே ஆன் ஆகிக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை இப்படி பண்ணினோம்னா நம்மளுக்கு அந்த டோர் வந்து தானாகவே ஓப்பன் ஆகிற நம்ம பார்க்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டன் அமுத்தினோம்னா அது தானாகவே க்ளோஸ் ஆகிடும். காரோட பூட் ஸ்பேஸ் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 500 liters பூட் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 சைடுமே ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறாங்க. இங்கேயும் இப்படி கழட்டிக்குள்ளே வச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 kg அளவுக்கு ஏதாச்சும் தொங்க விடுறதுக்கு கரெக்டாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இங்கேயும் இங்கே 2 சைடுமே கொடுத்துக்கிறாங்க. 4 சைட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம காரோட இன்டீரியரில் இருக்கிறோம். இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பியானோ பிளாக் தீம் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ஃபினிஷ்ட் ஹேண்டில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது அமுத்தினோம்னா இந்த டேஷ்போர்ட் திறக்கும். நல்லாவே சாஃப்டாகுது. அப்புறம் இங்கே ஒரு ஏசி கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆம்ரெஸ்ட் இடம் கொடுத்துக்கிறாங்க டிரைவருக்கு. அப்புறம் இதை வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து இந்த ஐஃபோன் அதெல்லாம் வச்சோம்னா நல்லாவே ஈஸியாக சார்ஜ் ஆகிக்காது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு சார்ஜ் ஆகிற சிம்பிள் வரும். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்கிங்கும் ஆட்டோ ஹோல்டும் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம மோடு மாற்றிக்கலாம். சிட்டி drive mode, economy drive mode, sport drive mode activated. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கியர் கொடுத்துக்கிறாங்க. economy drive mode இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி வென்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம ஏசி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எக்ஸ்பிரஸ் கூலிங் மோட் கொடுத்தோம்னா நான் அந்த ஏசி வந்து நல்லாவே சூப்பராக வரும். நீங்கள் சவுண்ட்லேயே பார்ப்பீங்க, சவுண்ட் எச்சாக இருக்கும். எக்ஸ்பிரஸ் கூலிங் ஆஃப். இப்போ நம்ம இங்கே எந்த பட்டன் அமுத்தினாலும் இங்கேயே அது சொல்லிடுது. எக்ஸ்பிரஸ் கூலிங் மோட் ஆன் அது எல்லாமே இந்த ஸ்பீக்கர்லேயே அது சொல்லிடுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 360 கேமரா கொடுத்துக்கிறாங்க. இது இங்கே தொட்டோம்னா இங்கே ஸ்க்ரீனில் வந்து 360 கேமரா ஆன் ஆயிரும். இது தொட்டோம்னா ஆஃப் ஆகிக்கும். அப்புறம் மறுபடியும் இது கொடுத்தோம்னா கார் அன்லாக் ஆன் அது ஆகிக்கும். அப்புறம் இங்கே வந்து நம்ம இந்த இதை கொடுத்தோம்னாலே பின்னாடி டிக் ஓப்பன் ஆகும். அங்கே பேக் எது தெரியும். அங்கேயே பாருங்கள் நான் மறுபடியும் இந்த பட்டன் அமுத்துறேன். அது க்ளோஸ் ஆகும் பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் இங்கே வந்து நம்ம அந்த கார் அந்த சார்ஜிங் போர்ட்டு ஆன் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம். இதை அமுத்தினோன்னா இதை ஓப்பன் ஆயிரும். நம்ம வெளில ஓப்பன் ஆகிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் பார்த்தோம்னா நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணோம்னா அந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்ஸ்அப் கொடுத்தோம்னா அந்த வாட்ஸ்அப்பில் இவ்வளோ தான் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர் சீட்டில் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து லேன் அசிஸ்ட் கொடுத்துக்குறாங்க. இந்த வண்டி இங்கே இப்படி இருக்கையில் நம்ம லேன் கரெக்டாக மாறிக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடாஸ் ஃபீச்சர் கொடுத்துக்குறாங்க. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால் அட்டென்ட் பண்ணிக்கிறது, கட் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். இது வாய்ஸ் அசிஸ்டன்ட். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே சவுண்ட் வச்சு பண்ணிக்கலாம், சவுண்ட் கம்மி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துக்குறாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பட்டன் அமுத்தினோம்னா அங்கே வந்து நம்ம எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்துக்கலாம். எனர்ஜி, மீடியா, நேவிகேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே வந்து L1, L3, L2ன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஹில்ஸ் கிளைம் பண்ணதுக்கப்புறம் ஹில்ஸ்லேருந்து கீழே வரையில் எப்போவுமே என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து அந்த L1 போட்டுவிட்டோம்னா அந்த வண்டி ஸ்லோவாக இருக்கும். அதுவே கீழே போகையில் சார்ஜ் ஆகிக்கும். அதுவே வந்து இந்த சீட்டை ஃபுல்லாக சாய்ச்சிக்கிறேன். இப்போ நம்ம அடி ஃபுல்லாக நார்மலுக்கு கொண்டு வர பாருங்கள். இந்த டிரைவர் சீட்டு வெண்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துக்குறாங்க. இப்போ காரோட ரியர் சீட் போகலாம் வாங்க, உள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம பின்னாடி ரியர் சீட்டில் இருக்கிறோம். ரியர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஹேண்ட்ரெஸ்ட் இடமும் கொடுத்துக்குறாங்க. அப்புறம் இங்கே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே சில்னஸ் வருது இதுலேருந்து. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 45 வாட்ஸ் சார்ஜிங் போர்ட் கொடுத்துக்குறாங்க. அப்புறம் இங்கே இதை வந்து நம்ம திறந்தோம்னா நம்ம வந்து இங்கே ஹேண்ட்ரெஸ்ட் இடமும் கொடுத்துக்குறாங்க. அப்புறம் இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துக்குறாங்க. அதே மாதிரி தான் அந்த சைடும் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சீட்டிங் ஸ்பேஸ் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு இருக்குது மற்ற காரை கம்பேர் பண்ணல. வந்து பார்த்திங்கன்னா 4 சைடுமே ஏர் பேக் கொடுத்துக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இங்கே வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஃபைனல் டச்சாக நம்மளுக்கு இப்போ வந்து என்ன கொடுத்துக்குறாங்கன்னா இங்கே ஒரு சன்ரூஃப் கொடுத்துக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடியில் அனுப்பினோம்னா நிறைய தோஞ்சிக்கும். நல்லா ஒருத்தர் ஏறி நிற்கிற அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.